இரண்டாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசியுங்கள். இரண்டாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்திலே போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய தூதினுடைய தலைப்பு குஷ்டரோகிகளான 4 பேர் அல்லது 4 குஷ்டரோகிகள் என்பதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, குஷ்டரோகிகள் 4 பேர் ஒலிமுக வாசலிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசித்த வேத பகுதி உங்களில் அநேகருக்கு பரிச்சயமான ஒரு பகுதியாக இருக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இதை கேட்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிகுந்த சிரத்தையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற தூதுகள் அனைத்தும் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக மிகுந்த ஆழமான சத்தியங்களை இங்கே நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே நான் உணர்த்தப்பட்டு அதை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யட்டும். அருமையானவர்களே, இது சமாரியாவில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிரிய தேசத்து ராஜாவாகிய பெனாதாத் தன்னுடைய இராணுவத்தோடு வந்து இந்த சமாரியாவை முற்றுகை போட்டான். அப்படிப்பட்ட அந்த சமயத்திலே தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வர முடியவில்லை. மிக பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த தேசத்திலே உண்டானது. வெளியே வந்து ஜனங்க ஏதாவது பண்ணாதானே, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருமே தேசத்துக்குள்ளேயே பட்டணத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. பட்டணத்தை விட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்தாதான் ஏதாவது உணவுப் பொருட்களையாச்சும் உள்ள கொண்டு போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே பண்ண முடியாம பயங்கரமான ஒரு பஞ்சம் உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பஞ்சத்தினுடைய கோரத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை நாம் சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு நான் என்னுடைய பிள்ளையை தருகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு பஞ்சத்தினுடைய கொடூரம் அங்கே இருந்தது. மகா பயங்கரமான ஒரு பஞ்சம் அங்கே. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கிறாங்க. ஏன்னா பசியினுடைய கோரமான தன்மை இருக்கு பாருங்க. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள இங்க இருக்கிறவங்க அந்த பசியினுடைய கோரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு
நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை உணர்ந்திருக்கிறேன். சோக கதையெல்லாம் சொல்லல. சில வருஷங்களுக்கு முன்பதாக இந்த டாக்டர் தவறாக எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொல்லி, உங்களுக்கு பேங்க்ரியால இன்சுலினே சுரக்கல, நீங்கள் என்ன செய்யணும், லைஃப் லாங் இன்சுலின் போடணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊசியை கொடுத்தாங்க, இன்சுலின் ஊசியை. 3ஆவது நாள் அந்த ஊசி போட்டுட்டு எங்கள் வீட்டில் பாஸ்டம்மா எங்கேயோ உபவாச ஜபத்துக்கு எங்கேயோ வந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியாது இந்த ஊசியை போட்டால் அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடணும், சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நான் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்து அந்த ஊசியை போட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 15 நிமிஷம் எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் யாரும் காணோம். போய் சமையலுக்கு அறையில் போய் பார்த்தா அங்கே உணவு எதுவும் காணோம். எங்கே வச்சாங்க என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு சாப்பிட எதுவும் இல்லைன்னா, மரித்து போன பிரேதம் இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொடூரமான ஒரு தன்மை அந்த பசி. நான் போயிட்டு தடமாரி நடக்க முடியல, உருண்டு போயிட்டு அந்த அரிசி போட்டு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை எல்லாம் உருட்டி பச்சையாக அரிசி எடுத்து சாப்பிட்டேன். பசினா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய கிருபையினால அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு ஆண்டவரே ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் இயேசு சுகமளிக்கிறார்னு சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் பரிபூர்ண சுகத்தை நமக்கு அளிக்கிறதுன்னு சொல்கிறோம். இயேசு விடுவிக்கிறார்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லைன்னு சொன்னால், இனி நான் இந்த காரியத்தை நான் சொல்ல மாட்டேன், இந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி, எனக்கு சுகம் கொடுத்தா கொடுங்க, இல்லைனா இந்த வியாதியிலே நான் போகிறேன் என்று சொல்லி அந்த ஊசி அந்த மருந்து எல்லாத்தையும் ஒரு கவரில் வச்சு, அந்த கவருக்குள்ளே ஒரு கல்லை வச்சு, வாவுசி நகரில் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஏரி இருந்தது, அந்த ஏரியில் போய் போட்டுட்டு வந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து இங்கே வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற நாம் அந்த சிலுவையிலே நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை பூரணமாய் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என் தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்ற வார்த்தை உண்மையானால் தெய்வீக சுகத்தை நாம் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சரீரத்திலும் தெய்வீக சுகத்தை நாம் எப்பொழுதும் அறிக்கை செய்கிறவர்களாக அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் அந்த சமாரியா பட்டணத்திலே உண்டாயிருந்தது. அங்கே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இந்த 4 குஷ்டரோகிகள் யார் என்கிற சிந்தை எனக்கு உண்டானது. அதற்காக அநேக ரெஃபரன்ஸை பார்க்கும் பொழுது பூர்வ பிரதியினுடைய அந்த எழுத்தாளர்கள் பைபிளை எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆராய்ச்சி செய்கிறாங்க பாருங்கள். அந்த பூர்வ எழுத்தாளர்கள் கேயாசியும் அவனுடைய 3 குமாரர்களும் தான் இந்த குஷ்டரோகிகள் என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்திருந்த அந்த 4 குஷ்டரோகிகள் யார்? கேயாசியும் அவனுடைய 3 குமாரர்களும் என்று வேத அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பெனாதா தன் இராணுவத்தோடு அந்த தேசத்தை முற்றுகை போட்டான், அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டான். சொந்த பிள்ளையை சமைத்து சாப்பிடும் பயங்கரமான ஒரு நிலைமை அந்த இடத்துல உண்டாயிருந்தது. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, தேசத்தை மரணம் என்ன செய்து கொண்டிருந்தது, விரட்டி கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த குஷ்டரோகிகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சீரியருடைய கூடாரங்கள் ஆசீர்வாதமாக அமைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு புதிய சிந்தனை எனக்கு உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் இதை தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த 4 குஷ்டரோகிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன், குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படித்தானே? குஷ்டரோகம் என்பது ஒரு பயங்கரமான வியாதி. யாருமே பக்கத்தில் கூட என்ன செய்ய மாட்டாங்க. இந்த நாட்களில் அறிவு வளர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு தெளிவு உண்டாயிருக்கிற இந்த நாட்கள் கூட யாராவது பழைய குஷ்டரோகிகள் பார்த்தா நமக்கு ஒரு விருப்பம், ஒரு திகிலும் எங்கே நமக்கு வந்துடுமோ என்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். சிறிய வயதில் இங்கே CLT RIயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பகுதிகளில் இருந்து இங்கே
இங்கே தான் இந்தியாவிலேயே முதல்ல குஷ்டரோகிகளுக்கு என்று ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனை இங்கே தான் கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். பயங்கரமான ஒரு வியாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே அது பயங்கரமான ஒரு சாபம். ஆனால் இந்த குஷ்டரோகத்தை விட மகா பயங்கரமான ஒரு காரியம் உண்டு, அதுதான் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குஷ்டரோகத்தை விட மகா பயங்கரமான ஒரு வியாதி அப்படி சொன்னா அது என்னது? அது பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குஷ்டரோகத்தை பயங்கரமான பாவத்தோடு நாம இணைத்து நாம் பார்க்க போகிறோம். குஷ்டரோகியை குறித்து ஒரு 4-5 காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசியுங்கள். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். முதலாவது அவன் வியாதி அவன் தலையில் இருக்கிறது. வாசித்து கொண்டே வாங்க. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது அவன் தலையை மூடாதவனாய் இருக்க வேண்டும். நான்காவது அவன் தாடியை என்ன செய்ய வேண்டும்? மூடிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது தீட்டு தீட்டு என்று அவன் சத்தமிட வேண்டும். அவன் தீட்டுள்ளவனாகியால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். ஒரு 5 காரியம் சொல்லலான்னு பார்த்தா ஒரு 7 காரியங்கள் இப்போ வருது பாருங்க இந்த வசனத்துல இருந்து. குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால், அந்த குஷ்டரோகம் பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் இந்த செய்திக்காக பாவம் என்று நான் சொல்லுகிறேன். பாவம் பாவம் பாவம்னு சொல்றீங்களே பாஸ்டர், பாவம்னா என்னன்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயம் உங்களுக்கு சொல்லும் எது பாவம் எது பாவம் இல்லை என்று. ஒரே ஒரு நபருக்கு அந்த கேள்வி இப்போ உண்டாயிருக்குது. என் ஆவியில உணர்ந்து சொல்றேன். உங்களுக்கு பாவம்னா உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும்னா, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். ஹலோ மை டியர் பிரதர், நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். நன்மை சொன்ன உடனே நீங்க உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே செய்கிற நன்மை அல்ல. இங்க நன்மை குட்னஸ் என்று சொல்லுவது பிரியமானவர்களே, பக்கத்திலே சபை இருக்கிறது, அந்த ஆராதனைக்கு வருவது ஒரு நன்மை. அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே மெசேஜ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பக்கத்துல சபை இருக்கிறது, ஒரே சுவர் தான், ஆனா உள்ள தூங்கிக்கிட்டு இருந்து இங்க வரலன்னா அது என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. பாவமா இருக்கும். இந்த பாவம் குஷ்டரோகத்தை விட பயங்கரமா இருக்கும். தகுந்த காரணம் இல்லாமல் வீட்டில் சும்மா இருந்து தேவனை ஆராதிக்க முடியலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேலிட் ரீசன் இருந்தால் இந்த நாளில் தான் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு கிடையாது. எல்லா நாளும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அல்லேலூயா. சாட்சி வந்து சொல்கிறோம், இவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் அதற்கு நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வள்ளி சிஸ்டர் அவங்க மாத்திரம் தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு காணப்படுறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற முழு நபரும் என்ன செய்யணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரணும். அநேகர் சொல்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஆராதனைக்கு வர முடியலன்றாங்க. இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடத்துகிறேன். எங்களுக்கும் சரீரம் இருக்கிறது, எங்களுக்கும் மாம்சம் இருக்கிறது, எங்களுக்கும் பலவீனம் இருக்கிறது. ஆனால் நான் ஆராதனைக்கு வர முடியாது என்று சொல்லவில்லையே. மரணப்படுக்கையில் இருந்தாலும் எழுந்து வந்து இங்கே நிற்கக்கூடிய மனோ வாஞ்சை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சையும் விருப்பமும் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாஞ்சை இருக்கணும். முதல்ல மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனையே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே
தாகமா இருக்கிற அந்த வாஞ்சை இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வாஞ்சை ரொம்ப அதிகமாகி இன்னைக்கு விடுதலை ஜெபம்னா நாளைக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரே கூட்டத்தை ஆசீர்வதி சொல்லிட்டு வாஞ்சை பெருகிச்சு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இனி நீங்க கொஞ்சம் எழும்பணும். நீங்க உட்கார்ந்து இருந்ததெல்லாம் போதும். எழும்பி கர்த்தருக்காக, இது காலம் கடைசி காலமா இருக்கிறது. எதையாகிலும் ஆண்டவருக்கு நாம செய்ய வேண்டும். நாம எதை ஆண்டவருக்காக செய்கிறோமோ அதுதான் நம்மோடு கூட வரும். அவர்கள் பிரயாசம் அவர்களோடு கூட என்ன செய்யும்? போகும். வேற எதுவும் போகாது. அல்லேலூயா. அவங்க கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டாங்களோ அதுதான் என்ன செய்யும்? அவர்களோடு போகும். ஆகவே பாவம் என்பது என்ன? நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆகவே நீங்க நன்மை செய்ய அறிந்தோம் அதை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். ஆகவே பாவம் என்றால் பெரிய லிஸ்ட் இருக்கு. உங்கள் இருதயம் உங்களுக்கு எதை பாவம் என்று உணர்த்துகிறதோ அது குஷ்டரோகத்தை விட மகா பயங்கரமான ஒரு பாவம். நான் சில குஷ்டரோகங்களை இப்போ எனக்கு செய்தியின் வேலையில் எனக்கு பழைய நாட்களில், கடந்த நாட்களில் பழைய செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை என்ன செய்யணும்? நீ பார்வோன் இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வனாந்தரத்தில் வந்து எனக்கு ஆராதனை செய்யணும் என்று ஆண்டவர் பார்வோனோட மோசையோட பேசுறாரு. அதுக்கு மோசே சொல்றாரு, பார்வோன் கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? நான் பேசினா அவன் நம்ப மாட்டான். யார் உன்னை அனுப்பினதுன்னு கேட்பான். இந்த சங்கதி எல்லாம் தெரியும். உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. போட்டா அது என்னவாச்சு? அது சர்ப்பமா மாறினது. மறுபடியும் அந்த வாழைப்பிடி அது என்னவானது? மறுபடியும் அது கோலாய் மாறினது. ஆனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவர் என்ன அடம்பிடிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை உன் மடியிலே போடு அப்படின்னாரு. இவன் முதல்ல நடந்த ஒரு அற்புதத்தை போல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? மடியில போடுறாரு. வெளியே எடுத்து பாரு கைய. பார்த்தா கை எப்படி இருக்குதுங்க? குஷ்டரோகமா இருக்கிற, வெண் குஷ்டமா இருக்கிறது. அப்படியானா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவ சித்தத்தை செய்யாத யாவருமே ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாக தான் காணப்படுகிறார்கள். தேவன் ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால், உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குமானால், அந்த சித்தத்தை செய்யாமல் நாம் சாக்கு போக்கு சொல்வோமானால் நாமும் ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாய் காணப்படுகிறோம். இந்த தேவ மனிதனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ மனிதனாகிய மோசே கர்த்தரால பயன்படுத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டு சபையை நடத்துகிற ஒரு உத்தமமான தேவ மனிதன், தேவ மனிதனாகிய மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோசேக்கு விரோதமாக அவர் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றாரு. அது இவங்களுக்கு பொறுக்க முடியாம அந்த மோசேயினுடைய சகோதரி மீரியாம் என்ன செய்றாங்க? மோசேக்கு விரோதமாய் பேசுறாங்க. நம்ம குலத்துல இல்லையா, நம்ம கோத்திரத்துல இல்லையா, இவன் போய் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறானே, கர்த்தர் இவனோடு தான் பேசுவாரா? ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய மோசே, முகமுகமாய் பேசின மோசே, பிரத்யட்சமாய் கர்த்தரோடு பேசின மோசே, அந்த மோசேக்கு விரோதமாக இவர்கள் பேசினதுனாலே, அது மாத்திரமல்ல மோசேயினுடைய பழைய பாவங்களை எல்லாம் இவர்கள் நினைவுபடுத்தி பேசுறாங்க. பேசினதுனால தேவனுடைய கோபம் அங்கே உண்டானது. அவர்கள் வெண் குஷ்டரோகியாய் உறைந்த மணியை போல மாறினார்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் பேசுகிற யாரும் குஷ்டரோகிகள் என்று சொல்ல வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க அப்படிதான் மைண்டு போயிடும், ஓ ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசக்கூடாதா அப்படின்னு. யாருக்கு விரோதமாகவும் பேசாதீங்க, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதீங்க. அது ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசாதீங்க. ஆனா இங்க நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தர் மன்னித்த பாவங்களை நாம் நினைவுபடுத்தி பேசினால் நாமும் ஆவிக்குரிய குஷ்டரோகிகளே. உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க, சபைக்கு வாழ்நாள் எல்லாம் கஷ்டப்பட்டு 6 நாள் துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்புறம் எல்லாருக்கும் தெரியல வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு சபைக்கு வரோம், இங்கே வந்தாலும் ஒரு ஆறுதலாக வருவோம், ஒரு சந்தோஷமாக நம்ம போவோம், இங்கேயாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், அப்படி வரோம். இங்கே வந்தாலும் இப்படி பேசுகிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சபை அலங்காரமான
உங்களை வந்து என்ன செய்யுது, இப்போ எல்லாம் காமெடி ஷோ பண்ணுறாங்களே, உங்களை எல்லாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுக்கு இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பூரணப்படுத்தி பரலோகத்துக்கு அனுப்பணும். அதுதான் சபை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 4 குஷ்டரோகிகள். இன்னும் குஷ்டரோகத்தை குறித்து நிறைய பேசிட்டே போகலாம். இந்த குஷ்டரோகியை குறித்து லேவியராகமத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, அந்த குஷ்டரோகம் எங்கே உண்டாயிருக்கிறதா? அவன் தலையில உண்டாயிருக்கிறதா. அப்படிதானே வாசிச்சோம். குஷ்டரோகம் எங்கே உண்டாயிருக்கிறது? அவன் தலையில உண்டாயிருக்கிறது. பாவம் எங்கே உண்டாகிறது பிரியமானவர்களே? அது தலையிலே உண்டாகிறது. ஏன்னா சிந்தையிலே உண்டாகிறது. அல்லேலூயா. முதலாவது பாவமானது சிந்தையிலே உண்டாகிறது. அதுதான் இங்க குஷ்டரோகம் அவன் தலையில உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தையிலே பாவம் உருவாகிறது. முதல்ல பாவம் எங்க தான் உண்டாது? சிந்தையில தான் உருவாகிறது. முதல்ல குஷ்டரோகம் எங்க உண்டாகிறது? தலையில தான் உண்டாகிறது. அது சிந்தையில உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது செயல் வடிவத்திலே கடந்து வருகிறது. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக பாவம் ஒரு மனிதனுக்கு ஒரு குஷ்டரோகத்தினுடைய வியாதியை போல உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, அந்த குஷ்டரோகம் வந்த பிற்பாடு அவனுடைய வஸ்திரம் என்ன செய்ய வேண்டுமா? கிழிந்திருக்க வேண்டுமா? வாசித்த அந்த வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 13:44 இருந்து பாருங்க. அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யணுமா? கிழிந்து போய் இருக்கணுமா? அப்படியானால் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது பல மகிமையான அனுபவங்களை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அதுல ஒன்றுதான் அவனுக்கு கொடுத்த மகிமையின் வஸ்திரம். பாவமாகிய குஷ்டரோகம் மனதில் உண்டாகி அது செயல் வடிவத்தில் வரும் பொழுது தேவன் கொடுத்த மகிமை என்கிற வஸ்திரத்தை மனிதன் கிழித்து விடுகிறான், இழந்து விடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு மனிதன் எவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்தினாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆராதிக்க ஆலயத்திற்கு போகிறத சில கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு தான் போகிறார்களா அல்லது வேற ஏதாவது ஃபேஷன் ஷோ ஏதாவது நடக்கிறதா அங்கே போகிறார்களா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட வஸ்திரங்களை அணிந்து கொண்டு போகிறார்கள். சில நேரத்தில் மற்ற விசுவாசிகள் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வாதிப்பு உண்டாகிறது. எங்கேருந்து தான் இவங்க இந்த சுடிதார்லாம் எடுக்கிறாங்களோ தெரியலையே. நான் ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன், எங்கே எடுக்கிறீங்க நீங்கள்? நானும் போய் எடுக்கணும் இல்லை? மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு வாதிப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. தேவனை ஆராதிக்க நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், தகுதியான வஸ்திரங்களோடு கூட நாம தேவ சமூகத்துக்கு நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் எவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரங்களை அவன் உடுத்தி இருந்தாலும் அவனுக்குள்ளே இந்த பாவம் என்கிற குஷ்டரோகம் இருக்குமானால் அது கிழிந்து போன மகிமையின் வஸ்திரமாகத்தான் காணப்படும். அல்லேலூயா. மகிமை இழந்த வஸ்திரமாக அது காணப்படும். அல்லது ஆதாம் அந்த தேவ மகிமையை இழந்ததினாலே அவன் சொல்லுகிறான், நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். சத்ரு ஒரு மனிதனை முற்றுகை போட்டால், பிசாசு ஒரு மனிதனை முற்றுகை போட்டால், பிசாசு செய்கிற முதல் காரியம் அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து விடுவதுதான், அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து விடுவதுதான். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிற வழியிலே கல்லர் கையில் அகப்பட்டான். கல்லர்கள் அவனை பிடித்த பொழுது அவனுடைய வஸ்திரங்களை முதலாவது என்ன செய்தார்கள்? உருவினார்கள். ஆகவே பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது, ஆளுகை செய்யும் பொழுது, முற்றுகை போடும் பொழுது அவன் தேவன் கொடுத்த அந்த மகிமை என்கிற வஸ்திரத்தை அவன் இழந்து விடுகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே பிரியமானவர்களே, குஷ்டரோகம் என்பது தலையிலே உண்டாகிறது, சிந்தையிலே பாவம் உண்டாகிறது. இரண்டாவது, குஷ்டரோகம் வந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து விட வேண்டும். மூன்றாவதாக அவன் தலையை மூடாதவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை வந்துட்டு ஆளுகை செய்தால், பாவம் என்கிற குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டால் அவன் என்ன செய்ய முடியாது? தலையை மூட முடியாது. அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வரும்னா, தலையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மூடி இருக்கிறான். எதனால மூடி இருக்கிறான் தெரியுங்களா? ரட்சண்யம் என்னும் தலை சீராவினாலே மூடி இருக்கிறான். வேத வசனம் சொல்கிறது, எபேசியர் 6:17 வசனத்திலே இங்கே இந்த தலைக்கு அவன் தலையை மூடாதிருக்கணும். தலையை மூடுறதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, பஞ்சாப்ல சிங்குங்க எல்லாம் ஒரு பெரிய டர்பன் ஒன்று ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஆனால் குஷ்டரோகம் வந்த பிற்பாடு தலையை மூடக்கூடாது. நமக்கு ஆவிக்குரிய பிரகாரம் நம்முடைய தலையை மூடி இருக்கிறது ரட்சண்யம் என்னும் தலை சீரா.
அது மாத்திரமல்ல, நம்முடைய தலையை எது மூடி இருக்கு தெரியுங்களா? கவனியுங்கள். நான் பிரசங்கம் இவ்வளோ ஆழமாக பேசும்போது உங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டு போகுதுன்னா, ஏதோ ஆவி மண்டலத்தில் பிசாசினுடைய போராட்டம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்படியே சொக்குது, நான் பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு போராடிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி பிசாசு போராடுறான்னு அர்த்தம். கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நாட்கள் தூங்காமல் தான் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இரவும் பகலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? வேலை செஞ்சு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். உங்களிடத்துலேருந்து வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் ஒரு நாளும் இச்சித்ததில்லை. எங்களுக்கு உண்டானவைகளை நாங்களே சம்பாதித்து கொண்டோம். பயங்கரமான பலவீனங்களோடும் நித்திரை இல்லாத ஒரு சூழ்நிலையோடு நின்று தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குஷ்டரோகம் முதலாவது எங்கே உண்டாயிருக்கிறது? தலையில் உண்டாகிறது. அப்படினால் சிந்தையிலே பாவம் உண்டாகிறது. ரெண்டாவது, குஷ்டரோகம் வந்தால் வஸ்திரம் கிழிஞ்சிருக்கணும். அப்படின்னா தேவன் கொடுத்த மகிமையின் வஸ்திரம் பாவம் வந்துருச்சுன்னா அந்த மகிமையான வஸ்திரம் கிழிஞ்சு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அவன் தலையை என்ன செய்யக்கூடாது? குஷ்டரோகம் என்கிற பாவம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் தலையை நீ மூட முடியாது. ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அதாவது தலைக்கு போட வேண்டிய அணிகலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அதை என்ன செய்ய முடியாது? போட முடியாது. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலை சீரா. அல்லேலூயா. தலைக்கு அணிகலன்களை போடக்கூடாது, தலையை மூடக்கூடாது. குஷ்டரோகம் வந்துச்சுன்னா மூட முடியாது. அப்படின்னா தலையை மூடுறது என்னதுங்க? ரட்சிப்பு, ரட்சண்யம் எனும் தலை சீரா. அதோடு கூட இன்னொரு வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் இங்கே இணைத்து சொல்லுகிறார். அது என்ன? ரட்சிப்பின் நம்பிக்கை என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? தெய்வத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. பாவம் என்கிற குஷ்டரோகம் நமக்குள்ளே வந்தால் தெய்வத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிவிடுவோம், பரலோகத்தை குறித்த நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிவிடுவோம். அதுதான் அது நம்முடைய தலை சீராவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தலையை மூடக்கூடாது. ஆனா இப்ப என்ன செய்யணும்? அவனுடைய தாடியை அவன் மூட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு மாஸ்க் போடுறாங்களே, அது மாதிரி தான். ஃபுல்லா மூக்குக்கு கீழே தாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி இருந்து அப்படி கவர் பண்ணியிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாகனத்தில் போறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செய்றாங்க? கவர் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு கவர் பண்றாங்க? குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவனுடைய சுவாசம் மற்றவர்கள் மேல பட்டு விடக்கூடாது. இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அவனுடைய வார்த்தைகள் தாறுமாறானவைகளாய் மாறிவிடும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகளாய் மாறிவிடும். கெட்ட வார்த்தை என்பது என்ன? இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்களே, அதுவும் கெட்ட வார்த்தை தான். வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுற ஒரு பழக்கம் வந்துருச்சு. அதுவும் கெட்ட வார்த்தை தான். இன்னொரு கெட்ட வார்த்தை என்னன்னா, நீ உருப்படாம போவ. இன்னொருத்தனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தை, நன்மையை பெயர்க்காத வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். பாவம் ஒரு மனிதனுக்குள்ள வந்திருந்தா அவன் நன்மை பெயர்க்கக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டான். கெட்ட வார்த்தைகளை தான் என்ன செய்வான்? அவன் பேசுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வார்த்தையை ஒருபோதும் பேச மாட்டான், வாயை மூடிடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுமா? உங்க சத்தம் இந்த ரெக்கார்டிங்ல கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தீட்டு தீட்டு என்று சத்தம் போட வேண்டும். எங்கேயாவது போறான்னா, இவன் நான் ஒரு குஷ்டரோகி அப்படின்றத மற்றவர்கள் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இவனே சொல்லணும் தீட்டுன்னு. அந்த சத்தத்தை கேட்கிறவங்க அவனை விட்டு மறைந்து ஒதுங்கி போய் விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இது எதை காண்பிக்கிறதுனா, பாவம் என்கிற குஷ்டரோகம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனை பேசிக்கொண்டே இருக்கும், அவனுக்குள்ள இருந்து அவனை குத்தி கொண்டே இருக்கும், அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய மனசாட்சியே உங்களை வாதிக்குமேனால், உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால், அதனிலும் பெரியவராயிருந்த தேவன் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பாரா. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வருவது குற்றமற்ற மனசாட்சியோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவங்க, உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? அல்லேலூயா.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த மனசாட்சி என்பது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய தீபமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த மனசாட்சியானது, அதை வாசிங்க, சாட்சி இடுகிறது என்று பார்க்கிறோம். 2:15 ரோமர். அவர்களுடைய மனசாட்சியும் ஆகவே இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே மனசாட்சி என்பது ஒரு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாதி 46வது வசனத்தை பாருங்க. நான் இன்னும் இந்த மெசேஜுக்குள்ளே போகல, இன்னும் முன்னுரையில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆகவே வேக வேகமாக நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேன். அவனுக்குள்ளே இருந்து தீட்டு அவன் சத்தம் போடணும்னா அவன் மனசாட்சி ஒரு பாவிக்குள்ளே இருந்து பேசிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருந்து மனசாட்சி என்ன செய்யும்? பேசிகிட்டே இருக்கும். நான் அதனால தான் தேவ சமூகத்துக்கு வரும்போது குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, 46வது வசனத்திலே இந்த வியாதி, இந்த பாவம் அவனுக்குள் இருக்கும் நாள் மட்டும் அவன் தனியே என்ன செய்ய வேண்டும்? குடியிருக்க வேண்டும். அவன் பட்டணத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், குஷ்டரோகம் என்பது அதை விட பயங்கரமானது. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவன் தனியே ஜீவிக்க வேண்டும். அப்படி என்னால் என்ன? தேவனற்ற ஒரு வாழ்வு. என்றைக்கு ஆதாமுக்குள்ளே பாவம் வந்ததோ அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையின் ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். ஆகவே நாம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். இந்த குஷ்டரோகம் என்கிற பயங்கரமான பாவத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை அடைய வேண்டும். அப்படியானால் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். அந்த பாவ மன்னிப்புக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். பாளையம் என்பது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. பாளையம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டு சபையை காண்பிக்கிறது. ஆகவே பாவ மன்னிப்பாகிய மனம் திரும்புதலோடு கூட பாவ மன்னிப்பை பெற்று நாம் இந்த பாளையத்துக்கு உட்பட்டவர்களாக, பாளையத்துக்கு புறம்பே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக அல்ல, பாளையத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த மெய் சத்தியத்திற்கு வருவோம். இந்த நாளினுடைய மெயின் கான்செப்டுக்கு நாம் வருவோம். மறுபடியும் இந்த குஷ்டரோகிகள் அந்த 4 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 4 பேர் இந்த பட்டணத்தினுடைய ஒளிமுக வாசல்ல இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் அவங்க இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க? நாம் இப்படியே இருக்கிறது நல்லதில்லை, நாம் இப்போ ஒரு பிளான் பண்ணணும். நாம் என்ன செய்யணும்? ஒன்று, பட்டணத்துக்கு உள்ளே போனால் அந்த பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறது. நிச்சயமா அங்கே நாம் என்ன செய்வோம்? அங்கே பிள்ளையே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமான கொடூரமான தன்மைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அங்கே போனாலும் நம்ம சாவோம். இப்போ சீரியருடைய பாளையத்துக்கு போனாலும் நாம் என்ன செய்வோம்? சாவோம். அப்போ முதல்ல அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது. இது வரைக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்க? உள்ளேயும் போல வெளியும் வரல. அது பெரிய ஒரு வாசல் சொல்லும் போது என்ன இருக்கும்? ஒரு பெரிய லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஒரு பெரிய கேட், ஒரு பெரிய எல்லாம் சொல்கிறது, ஒரு 4-5 பேர் அங்கே உட்கார்ற மாதிரி அந்த பட்டணத்துக்கு என்ட்ரன்ஸு, அதாவது என்ன சொல்கிறது, நுழைவு வாயில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது இருக்கு. அங்கே இருக்கிறாங்க, உள்ளேயும் போல வெளியும் வரல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு புத்தி தெரியுது. என்ன புத்தி தெரியுது? எங்கே புத்தி தெளிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டகுமாரனுடைய கதையில், அந்த சம்பவத்தில், தூர தேசத்துக்கு போன பிற்பாடு, தன் ஆஸ்திகள் எல்லாம் அழிந்த பிற்பாடு, மிக மோசமான நிலைமைக்கு போன பிறகு அவர்களுக்கு என்ன செய்யுது? புத்தி தெளியுது. சிலருக்கு புத்தி அப்படி தான் தெரியும். நல்லா இருக்கும்போது புத்தி என்ன செய்யாது? தெரியாது. பன்றிகள் சாப்பிட்ற தவிடுன்ற ஸ்டேஜுக்கு போன பிற்பாடு தான் அவங்களுக்கு புத்தி. வாசிங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இது வரைக்கும் அவன் செஞ்சான் அந்த காரியங்கள் எல்லாம் புத்தி இல்லாத செஞ்சான். அல்லேலூயா. அவங்க இஷ்டம், அவங்க சொல்றது தான், இல்லையா? வேற ஒருத்தராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
நான் சொன்னதுதான், என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன். என் ஆஸ்தியை பிரித்து கூட. தூர தேசமா என்ன ஃபாரின் போயிட்டார். தூர தேசத்துக்கு போனார்னா இங்கே எல்லாம் சொத்தை எல்லாம் விடுத்து எங்கே போயிட்டாரு? ஃபாரின் போயிட்டார். அங்கே போய் ரொம்ப ஜாலியாக இருந்தார். அவன் குறைவுபட தொடங்கி ஒன்றும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் ஆகி எங்கே இருக்க முடியாத, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை வந்த பிற்பாடு தான் என்ன செய்யுது? புத்தி தெளியுது. அநேகருக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கே புத்தி என்ன செய்றீங்க? தெளிய வச்சுக்கோங்க. ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. தீர்மானம் எப்போ வரும் தெரியுங்களா? புத்தி தெளிந்தவனாகி நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன், மறுபடியும் பிள்ளைன்னு போக மாட்டேன், ஒரு வேலைக்காரனா என்ன செய்கிறேன்? போகிறேன் அப்படின்னு புத்தி தெளியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது ஒருத்தனுக்கு புத்தி தெளிஞ்சது. இந்த 2 பேர் தான் புத்தி தெளிந்தவர்களை வேதத்தில் பார்க்கலாம். இன்னொருத்தர் யாரா இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பேதுருக்கு புத்தி தெளிஞ்சிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய விசுவாசிங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. சிம்சோனுக்கு புத்தி தெளிஞ்சது. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு புத்தி தெளிந்த ஒரு மனிதனை லூக்கா 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கலாம். அங்க யார் இருக்குது? இப்பயாவது சொல்லுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் சொன்னாலே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? லேகியோன். லேகியோன் என்ற பிசாசு பிடித்தவன். லேகியோன்னா அந்த ஆர்மி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இப்ப என்ன செஞ்சிருக்கிறானா? புத்தி தெளிந்தவனாகி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறானா. ஆகவே பாவத்தில் இருக்கிறவனுக்கு முதல்ல என்ன உண்டாகணும்? புத்தி முதல்ல என்ன செய்யணும்? தெளியணும். குஷ்டரோகத்தில் இருந்த இவனுக்கு புத்தி தெளிந்து அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 2ஆம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரணம் இங்கேயே இருந்தா அவன் என்ன செஞ்சிருவான்? இப்போ செத்து போயிடுவான். 3வது வசனத்தில் குஷ்டரோகி 4 பேர்கள் போல ஒளிமுக வாசல்ல இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்தா என்ன செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்? சாக வேண்டிய ஒரு நிலைமை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எங்க இருக்கிறாங்க இவங்க? பட்டணத்தினுடைய ஒளிமுக வாசல்ல இருக்கிறாங்க. பட்டணத்தின் ஒளிமுக வாசல்ல இருந்து அநேகரை பார்க்கலாம். ஏலி ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயே விழுந்து செத்து போனான். லோத்து ஒளிமுக வாசல்ல அவர் இருந்தாராம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே லோத்து அந்த பட்டணத்தினுடைய சோதோம் குமாரனுடைய ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசல்ல உட்கார்ந்து இருந்தாரு. சிலர் வாசல்லே தான் உட்காருவாங்க. இன்னைக்கு வெளியே 2 பேர். சங்கர் எப்போ வந்தாலும் வாசல்லே உட்கார்ந்து வாசல்லே போயிடுறாரு. போன வாரம் பிடிச்சி அவரை உள்ள உட்கார வச்சோம். அவர் அமாவாசை விடுதலை ஜெபத்துக்கு வரல. அவர் இப்போ வாசல்ல இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர்மா கூட வாசல்ல தான் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இடம் இல்லாததுனால மற்றவர்களுக்கு இடம் விட்டு உட்காந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த 4 குஷ்டரோகிங்க வாசல்லே இருக்கிறாங்க. பட்டணத்துக்கு உள்ளவும் போகல, பட்டணத்துக்கு வெளியே போகல. இங்க இந்த லோத்து பட்டணத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்திருந்தான். சோதோம் குமாராவை பார்த்திருந்தான். சோதோம் குமாரா அவனுக்கு எப்படி இருந்து தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா சோதோம் குமாரா அவனுக்கு எப்படி இருந்தது? அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அது மாத்திரமல்ல, அது எகிப்தை போலவே இருந்தது. சில விசுவாசிகளுக்கு சபை கர்த்தருடைய தோட்டத்தை போலவே இருக்கு, சிலருக்கு எகிப்தை போலவே இருக்கு. அல்லேலூயா. இல்ல இப்படி சொல்றேன், சில சபைகள் கர்த்தருடைய தோட்டத்தை போல பார்வைக்கு இருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்காது? எகிப்தை போல இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் உணர்வடைங்க. இந்த சத்தியத்துக்கு நேரா வாங்க. நீங்க விழிப்பா இருந்தா இதை அறிந்து கொள்ள முடியும். சில பேர் கிறிஸ்தவ சபைகள் எப்படி இருக்கு? பார்க்கும் போது கர்த்தருடைய தோட்டம், ஆனா உள்ள உலகம் இருக்கு. எகிப்து என்கிற உலகம் இருக்கு. சிலர் இன்னைக்கு சபையை அப்படிதான் பார்க்கறாங்க. நீர்வளம் பொருந்திய தோட்டத்தை போல இருக்கணும், ஆனா அதுக்கு பின்னால அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கிறது என்பதை உணர்கிறது இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லவோதிகா சபையார் என்ன செய்தாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர்களுக்கு அனலும் இல்லை குளிரும் இல்லை. இவங்க உள்ளேயும் போகல
வெளியவும் போகலை, அங்கேயே தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒன்று உள்ளே வாங்க, இல்லைன்னா வெளியே போங்க. வாசல்லே என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. இதை எப்படா சொல்லுவேன்னு பார்த்துருந்தாங்க சிலர். இதே மாதிரி ஒரு நாள் சொன்னேன், எப்படா இவர் சொல்லுவார்னு பார்த்துருந்தாங்க. உடனே கிளம்பி போயிட்டாங்க, நாங்கள் அந்த சபைக்கு வரமாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லலை, ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன். ஒன்று அனலாக இருந்துரு, இல்லைனா குளிராக இருந்துரு. இந்த வெது வெதுப்பான சூழ்நிலையில் இந்த காக்காவை போல வரும், பறந்து போயிடும். புறாவை விட்ட போது இந்த புறாவானது என்ன செய்தது, முதல் தடவை விட்ட போது பறந்து போச்சு. போயிட்டு இந்த உலகத்தில் எங்கேயும் கால் வைக்க முடியாமல், கால் வைக்கிற இடம் இல்லாததுனால திரும்ப என்ன செஞ்சிருச்சு, உள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எது காண்பிக்க தெரியுங்களா? முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தி மறுபடியும் கிறிஸ்துவாகிய பேடைக்குள்ளே வந்ததை காண்பிக்கிறது. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் அந்த பேடையிலிருந்து வந்தார். எப்போ? சிலுவையிலே அவரை விழாவில குத்தின போது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அது ரெண்டாவது விசையாக இந்த புறாவை பறக்க விட்டது அனுபவம். அவர் போய் நேராக பறந்து மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், இந்த பூமியின் மேலே அசைவாடி அங்கே ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு போவார். கவனியுங்கள், ஒலிவ இலையை கொத்திட்டு போவார். இப்போ ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஒலிவ இலையாகிய விசுவாசிகளாகிய ஒரு கூட்டத்தை, ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே போயிடுவார். மூன்றாவது முறை பரிசுத்த ஆவியானவர் வெளியே வந்தா திரும்பி பேழைக்குள்ள வரமாட்டாரு. அதோட நித்தியம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை முடிந்து போகும். இவ்வளவு சத்தியங்கள் இருக்கு பைபிள்ல. அல்லேலூயா. சில விசுவாசிக காகத்தை போல மேலே வந்து உட்காருவாங்க, போயிடுவாங்க. அங்கே ஜலத்தில், வெள்ளத்தில், பிரளயத்தில் என்ன செய்யும், செத்த புருவன பிணங்கள், மிருகங்கள், அதையெல்லாம் பிரேதத்தை எல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கும், மறுபடியும் போகும், மறுபடியும் வரும். அதுபோல் உள்ளே வராது, வாசல்லையே இருக்கும் சில விசுவாசி. இது அனரும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆள்லாம் வந்து ஆராதனைக்கு வந்து பிள்ளைகளையும் மனைவியை கொண்டு வந்து வாசலில் விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ஆராதனை முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணி போகிறாங்க. உள்ளே வரல, வாசல்லே இருந்துட்டு வாசல்லே போயிடுறாங்க. அல்லேலூயா. இதனால் பெரிய சண்டை வந்தாலே எடுக்க பிரச்சனை இல்லை. மனம் திரும்பி தேவ சத்தத்திற்கு செவி சாய்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆளை பார்த்தா எல்லா வேலையும் செஞ்சாங்க, மீட்டிங்கில் எல்லா வேலையும் செஞ்சாங்க. கடைசியில் பார்த்தா மீட்டிங்கில் இல்லை, காணா, உடம்பு சரியில்லைன்றாங்க. உள்ளேயும் வரல, வெளியும். என்ன சொல்ல முடியும் இப்போ நான்? இதுதான் எனக்கு சமயம், இப்போ தான் நான் இதை சொல்லணும். சில ஆளுங்க வரவே இல்லை, தலை தீபாவளி கொண்டாடிட்டு வீட்டில் இருந்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில விசுவாசிகள் வந்தாங்க, தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, நம்ம சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு எண்ணம் இல்லை, வீட்லேயே இருந்துட்டாங்க. நாங்கள் அங்கே ஆராதனை செஞ்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். உள்ளேயும் வரல, வெளியும் வரல, அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்துருந்தா, அங்கே நம்ம இங்கேயே உட்கார்ந்தா என்ன செய்வோம்? அங்கே உள்ள அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? வாந்தி பண்ணி போடுவாராம். முடிவு உங்கள் கையில் இருக்கு. ஒன்று உள்ளே வாங்க, இல்லைன்னா உலக பிரகாரமாக வெளியே ஜாலியாக இருந்துட்டு போங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஒரு பிளானுக்கு வந்தாங்க. ரெண்டாவது தீர்மானம் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பட்டணத்துக்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலே அங்கே சாவோம். இது சமாரியா பட்டணம். பட்டணம் என்பது இந்த நாளில் இந்த பாழும் உலகத்தை வேதம் காண்பிக்கிறது. பட்டணம் என்று சொன்னால் இது உலகத்தை காண்பிக்கிறது. ஒரு முறை பட்டணம் என்று சொன்னால் மனுஷிக வாழ்வை காண்பிக்கிறது என்று சொன்னேன். இங்கே பட்டணம் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள போனால் இந்த உலகத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது. உலக வாழ்க்கை இன்பம் என்று நினைத்து நீங்கள் போனா இந்த உலகத்திலே ஒரு பஞ்சம் இருக்கிறது. என்ன பஞ்சம் இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த உலகம் என்கிற பட்டணம் சாத்தானால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்துக்குள்ளே பஞ்சம் உண்டாயிருக்கிறது. வசனம் இல்லாத ஒரு பஞ்சம், பரிசுத்தம் இல்லாத ஒரு பஞ்சம், அன்பில்லாத ஒரு பஞ்சம், வேத வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம், பலவிதமான பஞ்சங்கள் இருக்கிறது. இதுக்குள்ள போனா நாம என்ன செய்வோம்? சாவோம். சாத்தான் ஒரு தேசத்தை முற்றுகை போட்டால்
தேசம் பஞ்சத்தினால வாடிவிடும் பிரியமானவர்களே. சந்தோஷத்துல பஞ்சம், சமாதானத்துல பஞ்சம், மகிழ்ச்சியில பஞ்சம். மகிழ்ச்சியா இருக்க முடியல, சந்தோஷத்துக்கு பஞ்சமா இருக்க சொன்னா சாத்தான் பட்டணத்தை என்ன செய்திருக்கிறான்? முற்றுகை போட்டிருக்கிறான். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால், உலகத்தில் உள்ளவைகளின் மேலே அன்பு கூர்ந்தால், அவனிடத்தில் என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லை. இன்னும் சரியா சொன்னா பிதாவினுடைய அன்பு இல்லை. அங்க பட்டணத்துக்கு உள்ள போனா சந்தோஷம் அவர்களே பஞ்சம் உண்டாயிருக்கும். உலகத்துக்கு உள்ள போனா என்ன உண்டாயிருக்கும்? பஞ்சம் உண்டாயிருக்கும். நீங்கள் உலகத்தை நேசிக்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். நேற்று தினத்தில் நான் ஒரு வீடியோவை எனக்கு ஒரு விசுவாசி கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தேன், நம்முடைய சபை விசுவாசி ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சினிமா பாட்டை போட்டு கணவனும் மனைவியும், ஒரு பிள்ளையை பெற்றவர்கள் கணவனும் மனைவியும் இங்கே ஆராதனை நடத்துகிறவர்கள் அங்கே நின்று பார்த்தால் ஒரு சினிமா பாட்டை போட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்னதாக டான்ஸ் ஆடினாங்க. மிகுந்த வியாகுலம் ஆயிடுச்சு. அதை பார்க்குறான், பல கோடி பேர், லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறான். நம்ம சபை விசுவாசி. இரவெல்லாம் எனக்கு அதே சிந்தனை ஆயிடுச்சு. உலகத்துக்குள்ள போயிருக்கிறான், பட்டணத்துக்குள்ள போயிருக்கிறான், பாழான உலகத்துக்குள்ள போயிருக்கிறான். அப்படியானால் அங்க பஞ்சம் உண்டாயிருக்கும். அந்த பட்டணத்துக்குள்ள போனா இங்க பட்டணத்துல பஞ்சத்தால நம்ம சாவோம். கேடுகட்ட உலகத்திற்குள்ள போவீர்களானால் நிச்சயம் ஒரு நாள் மரணம் அங்கே சம்பவிக்கும். ஆவிக்குரிய மரணம், ஆத்தும மரணம் சம்பவிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மரணம் மகிமை உண்டாவதாக. மூன்றாவது தீர்மானத்துக்கு நேராக அவர்கள் வந்தா அவங்க என்ன ஒரு பிளான் பண்றாங்க? சீரியருடைய இராணுவத்துக்கு நாம இப்போ போவோம். அவங்க உயிரோட வச்சா பிழைப்போம், கொன்று போட்டால் செத்து போவோம். அல்லேலூயா. 10வது வசனத்தில் பாருங்க, அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்தை வாசல் காவலனை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அந்த சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருந்த குதிரைகளும் கட்டியிருந்த கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க, பட்டணத்துக்குள்ள போனா நம்ம செத்துருவோம், உலகத்துக்குள்ள போனா கட்டாயம் செத்துருவோம், ஆனா மாறா சீரியரின் பாளையத்துக்கு போவோம். அப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த பிரசங்கம் கொஞ்சம் ட்ரிப் ஆகுது. உங்க கவனத்தை நல்லா திருப்புங்க. இந்த சீரியரின் பாளையம் முன்னாடி இப்போ எப்படி இருந்தது? அவன் இருந்தான், பிசாசு ஆளுகை செஞ்சிருந்தான் அந்த கூடாரத்தை. இப்போ கர்த்தர் என்ன செய்தாரு? ரதங்களையும் குதிரைகளையும் இரைச்சலின் சத்தத்தை கேட்டதுனால அவன் விட்டுட்டு போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையே என்னையும் பிசாசு தான் முன்னொரு காலத்துல ஆளுகை செய்திருந்தான். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதுனாலே, பாவ மன்னிப்பை பெற்றதுனாலே நாம இப்போ கர்த்தருடைய கூடாரமாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கூடாரத்துக்கு வந்தபோது, தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்தபோது, இந்த கூடாரம் என்பதை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அந்த கூடாரத்துக்கு வந்தான் அவன். பாவ மன்னிப்பை பெற்ற அந்த குஷ்டரோகி, இனி நான் உலகத்துக்கு போக மாட்டேன், இனி நான் தேவனுடைய சபைக்கு போவேன், புதிய ஏற்பாட்டு சபைக்கு போவேன், தேவ சமூகத்துக்கு போவேன் என்று சொல்லி அவன் அந்த கூடாரத்துக்கு வந்தான். அங்க பார்த்தபோது அங்க மனுஷ சத்தம் இல்லை. ஒரு தேவனுடைய சமூகத்திலே, ஒரு தேவனுடைய சபையிலே மனுஷ சத்தத்திற்கு இடமில்லை. அல்லேலூயா. மனுஷன் தன்னை மேன்மைப்படுத்தலாகாது. தேவனுடைய சபையில எந்த ஒரு மனுஷீகத்துக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு சுய சித்தத்திற்கும் இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்து ஆராதனை நடத்த வந்தாச்சு, இல்ல சபையை லீட் பண்ண வந்தாச்சு. நான் பிரின்சி அவர்களுக்கெல்லாம் சொல்றேன், சுய சித்தத்திற்கு, சுய எண்ணத்திற்கு, மாம்ச சித்தத்திற்கு இடமில்லை. வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் அது ஜெபம் பண்ணணும். அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் ஊழியத்துக்காக சபைக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தர் ஏவுகிற காரியங்களை நோட் பண்ணின்னு வரணும். இங்க வந்து அதன்படி பேசணும், அதன்படி செய்யணும். மனுஷத்துக்கு இடம் இல்லை. மனுஷன் தன்னை தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தலாகாது. ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ண போகிற இடம், ஊழியத்துக்கு போகிற இடம் எல்லாம் மாலைகளை கொண்டு வந்து போட்டார்கள், சால்வைகளை போட்டார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்த இருக்கையில போய் அமர வைத்தார்கள். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் என்று எண்ணின நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன? நம்முடைய சபையில மேலே சேர் கிடையாது, யாரும் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. மனுஷீகத்திற்கு இடமில்லை, மனுஷ சத்தத்திற்கு இடமில்லை. அல்லேலூயா. தெய்வ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சமயம் மனுஷருக்குள்ள என்ன செய்வார்? கிரியை செய்வார். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். மனுஷன் சுயமா தேவ சமூகத்தில், தேவ சபையில், பாளையத்தில் செயல்படக்கூடாது.
மாம்ச சித்தத்திற்கு இடமில்லை, மனுஷீகம் இங்கே இல்லை. தேவனுடைய வீட்டிற்கு தேவனே அதிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு தேவன் தான் அதிகாரியாக இருக்கிறார். இங்க மனுஷன் இங்க அதிகாரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் இருட்டோட வந்தார்களாம். இருட்டோட வந்தார்களாம். எத்தனை பேர் இருட்டோட வந்தீங்க? போன வாரம் ஈவினிங் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, அதை கண்டினியூ பண்ணி முதல் ட்ரெயினை பிடிச்சி நான் ஓடியாந்தேன். இந்த வாரம் நேற்றுக்கு காலையில் போயிட்டு நைட்டு அங்கே வேலை செஞ்சு காலையில் முதல் வண்டியை பிடிச்சி வினோத் பிரதர் வந்திருக்கிறாரு. இருட்டோட என்ன செஞ்சுருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. சிலர் கிழக்கு வெளுக்கும் நேரம் மட்டும் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருட்டோடு அவர்கள் கிளம்பி வந்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருட்டு, நான் உங்களை திசை திருப்பி இங்கே கவனிக்கணும்னு தான் சொல்கிறேன். இந்த இருட்டு அதிகாலை இருட்டு இல்லைங்க. இருட்டோட போனாங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை இருட்டோட கிளம்பிட்டாங்க. இருட்டோட கிளம்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? காலையில் போனாங்க தானே அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாதுங்க. ஈவினிங் டார்க்னஸ், அது மாலை இருட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயங்காலமாக இருள் சூழ்ந்து பாருங்க, அந்த இருட்டோட போனாங்களாம். அதுக்கு ஆதாரம் எப்படி நிரூபிக்க முடியும்னா 9வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். போதுங்க. அப்போனா இவங்க எப்போ போனாங்க? நைட்டில் போயிருக்காங்க. அதாவது இரவு இருள் சூழுது பாருங்க, அந்த இருட்டோட போகிறாங்க. ஒரு ஈவினிங் 5:30 6 o'clock இவங்க காலையிலேருந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பிளான் பண்ணி இவங்க போகிறாங்க. அல்லேலூயா. அப்படியானா இருட்டோட அவங்க போனாங்க. இந்த இருட்டுனா நான் எப்படி சொல்கிறேன்னா, இது மனுஷனுடைய சந்தேகத்தை காண்பிக்கிறது அல்லது மனுஷனுடைய அபிப்பிராயத்தை காண்பிக்கிறது. போகலாமா வேணாமா? பாஸ்டர்கிட்ட கேட்கலாமா வேணாமா? இல்லை சிலர் கொடுக்கலாமா வேணாமா? இல்லை பலருக்கு அபிப்பிராயம், மனுஷீக அபிப்பிராயம், மனுஷீக சந்தேகம். நடக்குமா நடக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? போகலாமா வேணாமா? இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், ஒரு சந்தேகத்தோடு தான், அதுதான் அந்த இருட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு முடிவு பண்ணி போவோன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. ஆகவே பிரியமானவர்களே, இருட்டாக இருந்தாலும் மன சந்தேகமாக இருந்தாலும் போகணுன்ற அந்த மனதில் ஒரு தீர்மானம் உங்களுக்கு உண்டாகணும். அதனால தான் உலகத்தார் சொல்கிறாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இல்லைன்னா நீங்கள் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லுவீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க, 1008 ரீசன் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாதமாக என்னுடைய அப்பா கூட பிறந்த அண்ணன் அவரை பார்க்குறதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்கார். வாங்க வாங்கன்னு. அவரை போய் பார்க்க முடியல. என்னுடைய தம்பியினுடைய மகள் கீழே விழுந்து அவங்களுக்கு போனில் அடிபட்டு அவங்க படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்கள ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. போக முடியல. ஏன்னா ஊழியத்தின் நிமித்தம் அங்கே என்ன செய்ய, சொந்த காரியங்களுக்கு போக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கிறது? தேவ சமூகத்துக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு, பாளையம் என்பது கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணுன்ற ஒரு காரியம் இருக்கிறதா, ஒரு எண்ணம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே. இவங்க போன உடனே 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அவங்க புசித்து குடித்தார்களாம். 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னணியே மட்டும் வந்தபோது, அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தா என்டையர் பாளையத்தை, அதாவது ஃப்ரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து எல்லா கூடாரத்துக்குள்ளேயும் இந்த 4 குஷ்டரோகிகள் போய் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க? சபையில் ஃப்ரண்ட்ல இருந்து கடைசி வரையும் போயிட்டு வருவாங்க. சிலர் வந்து சோதிச்சு பார்க்குறாங்க எப்படி நடக்குது சபை, எவ்வளோ பேர் வராங்க. ஒருத்தர் நம்முடைய சபையினுடைய வீடியோ பார்த்துட்டு சொன்னார், உங்கள் வீடியோ அனுப்புகிற வீடியோவை நான் பார்க்குறேன், யாராவது ஒரு புது ஆடு வந்திருக்குதான்னு பார்க்குறேன், யாரையும் காணோம். அல்லேலூயா. எங்கள் சபையிலேருந்து யாராவது வந்திருக்கிறாங்களான்னு பார்க்குறேன், யாரையும் காணோம் அப்படின்னு சோதிச்சு பார்க்குறாங்க. இங்கேருந்து அது வரைக்கும் போகிறாங்க. எப்படி இவங்க ஊழியம் செய்கிறாங்க? எப்படி இவர் வேலைக்கும் போகிறாரு, வெளி ஊழியத்துக்கும் போகிறாரு, இங்கே சபையும் நடத்துகிறாரு, 2 சபைகள் அங்கே இந்த ஊழியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி இவங்களால முடியுது? உள்ளே வந்து பார்க்குறாங்க. மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு குரூப் வந்து மீட்டிங் முடிகிற வரைக்கும் கீழே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சிலர் மேலே ஏறி வந்து எட்டி பார்த்துட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க என்ன நோட்டம் விட்டு போகிறாங்க. அதுபோல் இந்த சபைக்குள்ள இந்த 4 குஷ்டரோகிகள் என்டையராக ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் போயிட்டு மறுபடியும் வந்திருக்கிறாங்க.
வந்து 8வது வசனத்திலே அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணியை மட்டும் வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து அதுல வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்திலே அவர்கள் பிரவேசித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்க பிரியமானவர்களே. ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் ஜோசப் ஃப்ளேவியஸ் ஜோசிபஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, 4 முறை இதை செஞ்சாங்களாம் இவங்க. ஒரு கூடாரத்தில் போயிட்டு பொண்ணையும் வெள்ளியும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இதை செய்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் சபையில் செய்கிற காரியங்களை பாருங்க. 4 முறை ஒளிச்சு வைக்கிற ஒரு அனுபவத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க புசிச்சு குடிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க பசினால தானே போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தில் முன்னணி மட்டும் வந்தபோது அந்த கூடாரத்துக்குள் பிரவேசித்து முதலாவது புசித்து குடித்தார்களாம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு விசுவாசி ஒரு சபைக்குள்ள வரும்பொழுது நன்றாக புசித்து நன்றாக குடிக்க வேண்டும். குடிக்கணும்னா அது என்னது, பாட்டில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்கோர்ஸ் பைபிளில் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு அதுவல்ல. ஆவிக்குரிய பிரகாரம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுவல்ல. புசித்து குடித்தார்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய வீட்டின் ஆலயத்தின் நன்மையை காண்பிக்கிறது. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தா இவ்வளவு நாள் பசியிலே பட்டினியிலே கடந்த அந்த குஷ்டரோகிகள் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம பாளையத்துக்கு போவோம், ஆலயத்துக்கு போவோம், சபைக்கு போவோம், உள்ள வந்த உடனே அவங்களுக்கு முதலாவது கிடைக்கிறது புசித்து குடிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அதுதான் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, தேவனுடைய வீட்டின் நன்மையினால நாம் என்ன செய்வோம், திருப்தியாவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்தால் அங்கே புசித்து குடிக்கிற ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசியுங்கள். ஏசாயா 55 முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். தேவ சமூகத்துக்கு நீங்க வந்தா, பாளையத்துக்கு நீங்க வந்தா இப்ப இலவசமா இந்த தண்ணீரை குடிக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏசாயா 55 1 2 வசனங்கள். நீங்க தேவ சமூகத்துக்கு வரணும். இவ்வளவு நாள் பசினால பட்டினினால இருக்கிறீங்களா? இனி இந்த உலகத்துக்கு நான் போக மாட்டேன் துணிஞ்சு இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்தா ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிறவர்களே. இதுதான் கடந்த நாட்களில் பண்டிகையின் பிரதான நாளாகிய கடைசி நாளிலே இயேசு நின்று மகா சத்தமாய் கூப்பிட்டு, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து பானம் பண்ணுங்கள். அதுதான் இங்க இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் விசேஷமான சபைக்கான ஒரு அழைப்பு, கிறிஸ்து அண்டைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமான ஒரு அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகிகள் இங்க போனாங்க, அங்க நன்றாக புசித்தாங்க, நன்றாக குடித்தாங்க. அப்படியானால் பிரியமானவர்களே, நீங்க தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு வருவீர்களானால், இந்த உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபைக்கு வருவீர்களானால் நன்றாக புசித்து நன்றாக ஜீவ தண்ணீரை குடிப்பீர்கள். அல்லேலூயா. பணம் இல்லாமல், அல்லேலூயா, இலவசமாக. அல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தண்ணீரை குடிக்க வேண்டுமா? இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் இருக்கு பாருங்க, அது கிறிஸ்துவை பற்றிய ஒரு அதிகாரம். 54ஆம் அதிகாரம் அது புதிய ஏற்பாட்டு சபையை பற்றிய ஒரு அதிகாரம். 55ஆம் அதிகாரம் நாம் எல்லாரும் கிறிஸ்து அண்டைக்கு வர வேண்டும், திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுக்கிற ஒரு அதிகாரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல பாருங்க 55ஆம் சங்கீதத்திலே அதிகாரத்திலே, ஓ தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்திற்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நீங்கள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அண்டையும் சபை அண்டையும் நீங்கள் வர வேண்டும். தண்ணீர் என்பது ஜீவ தண்ணீர். யோவான் 4:10 ஜீவ தண்ணீரை அது காண்பிக்கிறது. அதாவது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. இப்ப தண்ணீர் என்பது மனம் திரும்புதல். சபைக்கு வந்தா மனம் திரும்புதல் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது, திராட்சரசம் என்பது தெய்வீக சந்தோஷம். திராட்சரசம் என்பது பல முறை சொல்லியிருக்கிறார். திராட்சரசம் என்பது என்ன? சந்தோஷம்.
இரண்டாவது திராட்சரசம் என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். மூன்றாவது அவங்க இன்னொரு விஷயத்தையும் குடிக்க சொல்றாங்க. என்ன குடிக்க சொல்றாரு? இந்த ஏசாயா 55 பாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாளையத்துக்கு வந்தா, இந்த கூடாரத்துக்கு வந்தா, இந்த புதிய ஏற்பாட்டுக்கு சபைக்கு வந்தா தண்ணீர் என்கிற மனம் திரும்புதலை குடிக்கலாம். திராட்சரசம் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குடிக்கலாம். மூன்றாவது பால் என்பது, பால் எதை காண்பிக்கிறது? கலங்கமில்லாத திருவசனம் என்கிற ஞான பாலை இங்கே குடிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? நீங்க உட்கார்ந்த நேரத்தில் பார்த்தெல்லாம் என்னைய பார்த்தா ஏதோ ஒரு மூடி வித்த காட்டுறவன மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே போய் சொல்லும் போது சபையில ஜனங்கள் ஆர்ப்பரித்து தேவனை துதிக்கிறாங்க. சும்மா சொன்னாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா கூட கையை தட்டு அப்படின்றான். இங்க மணி 9 போறதுக்குள்ள கடையெல்லாம் சாத்திடுவான் போல் இருக்கு. இவன் எப்போ முடிப்பான்னு வேற தெரியலையே. இல்லை, நீங்க பாளையத்துக்கு வந்தா தண்ணீர் என்கிற மனம் திரும்புதல், நீங்கள் பாளையத்துக்கு வந்தா திராட்சரசம் என்கிற பரிசுத்த ஆவி, தெய்வீக சந்தோஷம், பால் என்கிற கலங்கம் இல்லாத ஞானப்பால். அதாவது அவங்க அந்த கூடாரத்துக்குள்ள பிரவேசிச்சவங்க அப்பத்தை சாப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. அப்பம் என்பது எதை காண்பிக்கிறது? நானே ஜீவ அப்பம் என்கிற கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஏசாயா 55 கொழுமையான பதார்த்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுமையான பதார்த்தங்கள் என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்போ சொல்லப்படுற ஸ்ட்ராங்கான உபதேசங்கள் தான் கொழுமையான பதார்த்தங்கள். அல்லேலூயா. இந்த நம்முடைய சபையில் ஆண்டுடைய கிருபையினால இப்போ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைனில் பேசுகிறவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொழுமையான பதார்த்தங்கள் என்பது இந்த அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனிடத்திலிருந்து வருகின்ற தெய்வீக உபதேச சட்ட திட்டங்கள் தான் கொழுமையான பதார்த்தங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் வெள்ளியை கொண்டு வந்தார்கள். வெள்ளியை போய் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அது எதை காண்பிக்கிறது? அது வெள்ளி என்பது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே மீட்பை காண்பிக்கிறது. வெள்ளி என்றால் என்ன? மீட்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொன்னை கொண்டு வந்தார்கள். பொன்னை கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறாங்க. பொன் என்பது எதை காண்பிக்கிறது? ஒரு நிமிஷம் இருங்க. பிரீத்தி சொல்லுங்க, பொன் என்றால் என்ன? பல முறை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறோம். நீங்க பிரீத்தியா? பிரீத்தி சொல்லுங்க, பொன் என்றால் என்ன? விசுவாசம். இந்த பக்கம் சொல்லுங்க, ஜெயஸ்ரீ சொல்லுங்க. வெண்கலம்னா என்ன பைபிள்ல? அடுத்தது யாரை கேட்கலாம்? வெள்ளி மீட்பை காண்பிக்கிறது. இதெல்லாம் பல பிரசங்கங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாதீங்க. கொஞ்சம் மனதில் இருதயமாகிய பலகையில் எழுதுங்க. அவர்கள் வெள்ளியை கொண்டு வந்தாங்க, அது மீட்பை காண்பிக்கிறது. இங்க பொன்னை கொண்டு வந்தாங்க, விலையேற பெற்ற விசுவாசத்தை அது காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரங்களை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிகள் இப்ப என்ன செய்யறாங்க? வஸ்திரங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் லிட்டரலா எழுதப்பட்டிருக்கு. இன்னும் எழுதப்படாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். அந்த ஆர்மி கேம்ப்ல என்னெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு ஆர்மி கேம்புக்குள்ள என்னெல்லாம் வச்சிருப்பாங்க? அவங்களுடைய போஷாக்குக்கு, அவங்களுடைய ஆகாரத்துக்கு என்னெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இங்க லிட்டரலா எழுதப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். வஸ்திரங்களை கொண்டு வந்தாங்க. வஸ்திரம் பல முறை சொல்லிட்டேன். துதியின் வஸ்திரம், சித்திர தையலாடை, பொற்சரிகை, பலவர்ண அங்கி, துதியின் உடை, எல்லாவற்றுக்கும் மேலாக மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரத்தினுடைய பேர் என்ன? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளாக இருக்கிறீர்கள். சுத்தமும் பிரகாசமுமான கொடுமை இதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்ன? அது பரிசுத்தவான்களின் நீதியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் பைபிள் படிக்காதீங்க. வீட்டுக்கு போனால் உட்காந்து அழுதுன்னு இருங்க. அழுது 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 இன்னும் தரித்திரம் தான் பிடிக்கும். உட்காந்து வேதத்தை வாசிங்க. வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்க. அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். ஆசீர்வாதம் வரணும்னா உட்காந்து அழுது ஆசீர்வாதம் வராது. வியாதியில் உட்காந்து முணங்கிட்டு இருந்தா சுகம் உண்டாகாது.
வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல உறுதியா தருத்திருந்து ஜெயித்து மேலே ஏறி வாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆபரேஷன் பண்ணா கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆகவே வஸ்திரங்களை அவர்கள் என்ன செய்தாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன வஸ்திரத்தை, ஆதாம் இழந்து போன வஸ்திரத்தை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இவங்க ஒரு தவறு செய்தாங்க. என்ன தவறு செய்தாங்கன்னா, ஒளிச்சு வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒளித்து வைத்துக்கிறது அது தங்களுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு விசுவாசி இந்த பாளையத்துக்கு வந்த பிறகு அவன் தன் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவனுடைய பிரயோஜனத்தை என்ன செய்யணும், தேட வேண்டும். நீங்களே எடுத்து நீங்களே என்ன செய்யக்கூடாது, ஒளிச்சு வச்சுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் நாட்களில் சகலமும் பொதுவாக தேவ சபையில் என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது. அந்த ஒரு மனம், அந்த ஒரு சிந்தை வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அவங்களே சொல்றாங்க, இது நியாயம் அல்ல, இப்படி நாம செய்யறது நியாயம் அல்ல. 9வது வசனம், அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த சபையில நீங்களே இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்களே இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே நீங்களே இருக்கிறது இந்த வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரத்தையும் ஒளித்து வைக்கிறதுக்கு சமம். இது நீங்க என்ன செய்யணும், நீங்கள் பட்டணத்துக்கு போய் அந்த வாசல்ல காவல் காக்கிற அந்த காவலாளிகளுக்கு, அரண்மனைக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அரண்மனைக்காரர்னா யார் தெரியுங்களா, ரட்சிக்கப்படாதவன், பெயர் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறியாதவன், இங்க ஆகாரம் இருக்கிறது என்பதை தெரியாதவன், பஞ்சத்திலே சாக கிடக்கிறவனுக்கு போயிட்டு இது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காலம். நற்செய்தி அறிவிப்பதல் என்பது கிறிஸ்துவை மாத்திரமல்ல, சபையை குறித்து சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி அறிவிப்பதுனா என்ன, கிறிஸ்துவை மாத்திரம், இயேசு உங்களை ரட்சிக்கிறான்றது மாத்திரமல்ல, உலக ரட்சகர் இயேசு சபை ஒன்று இருக்கு. அங்க உங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் ஆகாரமும் பாலும் இருக்கு, தண்ணீர் இருக்கு, திராட்சரசம் இருக்குன்னு போய் அரண்மனை என்று சொன்னால் ஆடம்பரமா இருக்கிறாங்க பாருங்க. பேருக்கு மாத்திரம் கிறிஸ்துவலா இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கும் சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ள வாங்க. ஹalleluya, 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 ஹalleluya. தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சத்தியத்திற்கு நேராக உங்களுடைய செவியை திறப்புங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. அகாமிய கொடாரங்கள் அழியுமே, என் தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதும். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாடுவோம், பாடுவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஊற்றிடோ உந்தன் ஆவியை, உந்தனின் பிள்ளைகள் எங்களின் நீரிலே. ஊற்றிடோ உந்தன் ஆவியை, உந்தனின் பிள்ளைகள் எங்களின் நீரிலே. அனல்
மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட சேனைகள் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பாடுவோம் பாடுவோம். சேனைகள் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சாலமோன் தேவாலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே, சாலமோன் தேவாலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே, எந்தனை நிரப்பிடும் இயேசுவே, நான் உந்தனின் ஊருக்கெல்லாம் சொல்லுவேன் சேனைகள் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு உண்மையானவைகள். ஊற்றிடோ உந்தன் ஆவியை, உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே ஊற்றிடோ உந்தன் ஆவியை, உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட சேனைகள் கர்த்தா. தேவனுடைய கூடாரத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே உனக்கு அப்பம் உண்டு, உனக்கு தண்ணீர் உண்டு, உனக்கு பால் உண்டு, உனக்கு பொன் உண்டு, உனக்கு வெள்ளி உண்டு, உனக்கு வஸ்திரங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த பட்டணத்துக்கு அல்ல, இந்த பாளையத்துக்குள்ளே நீ கடந்து வா, இந்த பாளையத்துக்குள்ளே நீ கடந்து வா. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம். இந்த பாளையத்துக்குள்ளே வந்து இந்த பாளையத்தின் நன்மைகளை அனுபவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை துதியுங்க. எத்தனை பேர் இந்த பாளையத்தில் புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கிறீங்க? இந்த சபையில இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. பாலை பெற்றுக்கொள்ளுங்க, தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்க, கலங்கம் இல்லாத ஞான பாலை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பம் என்கிற ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம் என்ற இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க. போய் நற்செய்தியாய் அறிவிங்க. ஒளித்து வைக்காதீங்க, ஒளித்து வைக்காதீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டதை போய் நற்செய்தியாய் அறிவிங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாசமார்கள் வந்து முன்பதாக ஜெபிப்பாருங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்துல இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நடி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பாளையத்துக்கு உள்ளாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தண்ணீரையும் பாலையும் அப்பத்தையும் புசிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை ஒளித்து வைக்காமல் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை உடைய நற்செய்தியை சொல்லுகிற பிள்ளைகளாம் எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய அந்த குஷ்டரோகிகள் ஆண்டவரே அவர்கள் அதை ஒளித்து வைக்காமல் ஆண்டவரே ஊருக்கு வெளியில போய் எல்லாரிடத்துல சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை குறித்து தான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே காரியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அதை அனுபவிக்காம எல்லாருக்கும் சொல்லும்படியாய் உம்முடைய ரட்சிப்பை எல்லாருக்கும் சொல்லும்படியாய் நீரே தெய்வம் என்பதை ஊருக்கு நாங்கள் அறிவிக்கும்படியா ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் எங்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அது ஆண்டவரே எழும்பும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இங்க வந்த ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பாளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கப்பா. அந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய திருவசனம் என்கிற கலங்கம் இல்லாத ஞான பால், பொன் வெள்ளி ஆண்டவர் விலையேற பெற்ற விசுவாசம், வெள்ளி என்கிற மீட்பு ஆண்டவரே
தண்ணீர் என்கிற மனம் திரும்புதல், திராட்சரசம் என்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். எங்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த பாளையத்துக்கு ஆண்டவரே புறம்பாய் இருக்கிற பட்டணத்துக்கு உள்ள இருக்கிற பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாருமாறு திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் இவைகளை வேண்டி நிற்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.